போட்டித் தேர்வுக்கு தயாராகும் அனைவருக்கும் அதிகமான வணக்கம். நான் ராஜ்குமார். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புவியியல் பகுதி வேர் டு ஸ்டடி தான் பார்க்க போகிறோம். டிஎன்பிஎஸ்சி எந்த தேர்வுக்கு நீங்கள் படித்தாலும் குரூப் 1, குரூப் 2, குரூப் 2 ப்ரிலிம்ஸ் எக்ஸாம், அதே போல் குரூப் 4 விஓ எக்ஸாம், இல்லை ஜிஎஸ் இருக்கக்கூடிய எந்த தேர்வுக்கு நீங்கள் படித்தாலும் சரி, இந்த புவியியலில் நான் சொல்லக்கூடிய லெசன்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டோட்டலாக எவ்வளோ லெசன்ஸ் நம்ம பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 35 லெசன்ஸ். ஏற்கனவே பார்ட் 1ல் ஃபஸ்ட் இருக்கக்கூடிய 17 பாடங்களுடைய லிஸ்ட் நம்ம பார்த்துட்டோம். சரிங்களா? ரிமைனிங் இருக்கக்கூடிய என்னென்ன லெசன்ஸ் அப்படின்றத அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது பார்ட் 2. இந்த லெசன்ஸ் எல்லாமே நம்மளுடைய ஜியோகிராஃபி புக்கில் உங்களுக்கு அப்டேட் பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ அப்டேட்டட் வெர்ஷனில் இருக்கக்கூடிய இந்த லெசன்ஸ் எல்லாமே இந்த புத்தகத்தில் இருக்கும். இது இல்லாமல் ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஐஎன்எம், எக்கனாமிக்ஸ் புத்தகம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம வெப்சைட்லேயும் அந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணிட்டு நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் பொது தமிழ் புத்தகம், அதே போல் யூனிட் 8 வால்யூம் 1 வால்யூம் 2 சயின்ஸில் இருக்கக்கூடிய ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இந்த புத்தகம் வேணும் அப்படின்றவங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க. புத்தகம் வாங்கிய பிறகு வீடியோ கோர்ஸ் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆஃபர்ஸ் இருக்கும். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2, குரூப் 2க்கான வீடியோ கோர்ஸ் டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. அதே போல் குரூப் 4க்கான வீடியோ கோர்ஸ் டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. விருப்பம் இருக்கிறவங்க எது ஜாயின் பண்ணுமோ அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜியோகிராஃபி பார்ட் 2 வீடியோவில் லெசன் நம்பர் 18 லெசன் நம்பர் 35 வரையும் நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே அழகு 8 வரையும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சரிங்களா? அதாவது சிலபஸில் இருக்கக்கூடிய டாபிக் நேம்ஸ் இது எல்லாமே சிலபஸ் டாபிக். நீங்கள் குரூப் 2, குரூப் 2க்கான ப்ரிலிம்ஸ் சிலபஸையும், இல்லை குரூப் 1க்கான ப்ரிலிம்ஸ் சிலபஸையும், இல்லை குரூப் 4க்கான சிலபஸையும் எடுத்து கம்பேர் பண்ணி பாருங்கள். இந்த டாப்பிக்லாம் உங்களுக்கு சிலபஸில் கொடுத்துருப்பாங்க. இப்போ போக்குவரத்து, தகவல் தொடர்பு, சமூக புவியியல், மக்கள் தொகை அடர்த்தி மற்றும் பரவல், இந்த டாப்பிக்கு நம்ம எஸ்சிஆர்டி புக்கில், நம்ம ஸ்கூல் சமச்சீர் புக்கில் என்ன லெசன்ஸ் படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா மக்கள் தொகை, போக்குவரத்து, தகவல் தொடர்பு, வாணிகம் அப்படின்ற ஒரு பாடம் இருக்கும். இது 10ஆம் வகுப்பில் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இந்தியாவினுடைய மக்கள் தொகை, போக்குவரத்து, தகவல் தொடர்பு, வாணிகம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு லெசன்ஸ் இது. இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மக்கள் தொகை கொடுத்துருப்பாங்க, போக்குவரத்து கொடுத்துருப்பாங்க, தகவல் தொடர்பு கொடுத்துருப்பாங்க, வாணிகம் சம்பந்தமான தகவல் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த லெசன் ரொம்ப முக்கியமானது. நிறைய டாபிக் இந்த லெசனுக்குள்ளே வருது. அதுவும் 10th ஸ்டாண்டர்டில் இருக்குது. ஸோ ரொம்ப ஆழமாக படிச்சுக்கோங்க. அடுத்து புவி தகவலியல் அப்படின்ற லெசன். இது 12ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய ஒரு லெசன். சரிங்களா? 12th ஜியோகிராஃபி புக் எடுத்தீங்க அப்படின்னா இந்த லெசன் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். புவி தகவலியல். அடுத்து பார்க்கக்கூடியது 7ஆம் வகுப்பு முதல் பருவத்தில் இருக்கக்கூடிய மக்கள் தொகையும் குடியிருப்புகளும் அப்படின்ற லெசன். சரிங்களா? மக்கள் தொகையும் குடியிருப்புகளும் இந்த லெசன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மக்கள் தொகை சம்மந்தமான டாபிக் கொடுத்துருப்பாங்க. எந்த புத்தகத்தை நீங்கள் ரெஃபர் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் 7ஆம் வகுப்பு முதல் பருவம். ஸோ ஏறக்குறைய 20 லெசன் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்து பார்க்கக்கூடியது சிலபஸில் இனம், மொழிக்குழுக்கள் மற்றும் முக்கிய பழங்குடிகள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த லெசனில் கவர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய கலாச்சாரம் மற்றும் அரசியல் புவியியல் அப்படின்ற பாடம். கலாச்சாரம் மற்றும் அரசியல் புவியியல். சரிங்களா? இது உங்களுக்கு இந்த இனம், மொழிக்குழுக்கள் சம்மந்தமான தகவலாம் கொடுத்துருப்பாங்க, கலாச்சாரம் சம்மந்தமான தகவலாம் கொடுத்துருப்பாங்க, பழங்குடிகள் சம்மந்தமான தகவலும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த லெசன் 12th புக்கில் தான் நீங்கள் ரெஃபர் பண்ணணும். சரிங்களா? சிலபஸ் டாபிக் இதுதான், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்க்கக்கூடியது இயற்கை பேரிடர் மற்றும் பேரிடர் மேலாண்மை. உங்களுக்கு சிலபஸ் டாபிக் இது. இதுக்கு என்னென்ன பாடங்கள் சார் நான் படிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேரிடரை புரிந்து கொள்ளுதல். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தியரி தான். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 டைம் இல்லை 3 டைம் படிச்சினாவே போதுமானது. அங்கங்கே இருக்கக்கூடிய டேட்டாஸ் மட்டும் கவர் பண்ணினாவே போதுமானதாக இருக்கும். சரிங்களா? ஆனால் உங்களுக்கு இயற்கை பேரிடர், பேரிடர் மேலாண்மை 2 சிலபஸ்லையும், சரிங்களா, குரூப் 4லையும் இருக்கும், குரூப் 2, குரூப் 2லையும் இருக்கும். பாடங்களும் திரும்ப திரும்ப உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. 6வது கொடுத்துருப்பாங்க, 7வது கொடுத்துருப்பாங்க, 8வது இருக்கும், 9வது இருக்கும், 11வது இருக்கும், 12வது இருக்கும். ஸோ பேரிடரை புரிந்து கொள்ளுதல் இது 6ஆம் வகுப்பு 3ஆம் பருவத்தில் நீங்கள் படிக்கணும். அடுத்து இயற்கை பேரிடர். இது இயற்கை பேரிடர் ரொம்ப வித்தியாசப்படும். சரிங்களா? இயற்கை பேரிடர், அதே போல் மனிதனால் ஏற்படக்கூடிய பேரிடர், இது வித்தியாசப்படும். சரிங்களா? இயற்கை பேரிடர், பேரிடர் மேலாண்மை நடவடிக்கைகளை புரிந்து கொள்ளுதல் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7ஆம் வகுப்பு 3ஆம் பருவம். அடுத்து இடர்கள். சரிங்களா? வெறுமனே இடர்கள் அப்படின்ற லெசன் 8ஆம் வகுப்பில் கொடுத்துருப்பாங்க. அடுத்து பேரிடர் மேலாண்மை, பேரிடரை எதிர்கொள்ளுதல். இங்கே புரிந்து கொள்ளுதல் தாங்க படிப்பீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பேரிடர் மேலாண்மை எப்படி மேனேஜ் பண்ணணும் அப்படின்றதும், அதே போல் பேரிடரை எப்படி எதிர்கொள்ளணும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இது 9ஆம் வகுப்பு. ஸோ அப்படியே அதே ஆர்டரில் படித்ததுன்னா உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? பேரிடர் மேலாண்மை, பேரிடர் எதிர்கொள்ளுதல் 9ஆம் வகுப்பு. அடுத்து இயற்கை பேரிடர், பேரிடர் அபாய குறைப்பு விழிப்புணர்வு. சரிங்களா? இயற்கை பேரிடர், அதே போல் பேரிடர் அபாய குறைப்பு விழிப்புணர்வு எத்தனாவது வகுப்பு? 11ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய லெசன் இது. சரிங்களா? அடுத்து 12ஆம் வகுப்பு பார்த்தீங்கன்னா மனிதனால் ஏற்படக்கூடிய பேரிடர்கள், பேரிடர் அபாய குறைப்பு விழிப்புணர்வு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இது 12ஆம் வகுப்பு. ஸோ இந்த லெசன்ஸ் எல்லாமே இந்த டாப்பிக்குள்ளே உங்களுக்கு வரும். இயற்கை பேரிடர், பேரிடர் மேலாண்மைக்குள்ளே உங்களுக்கு வரும். சரிங்களா? ஸோ 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்புலையும் இந்த பாடங்கள்லாம் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பட்
புத்தகத்தில் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா ரெஃபரன்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அங்கங்கே சில தகவல்கள்லாம் கொடுத்துருப்பாங்க, டேட்டாஸ் இருக்கும், பேரிடர் சம்மந்தமான தகவல்கள், எங்கெங்கெல்லாம் இயற்கை சீற்றங்கள் நடந்துச்சு, எப்பப்பெல்லாம் பேரழிவுகள் நடந்துச்சு, எந்த இயரில் நடந்துச்சு, அதனால் ஏற்பட்ட பாதிப்புகள் எப்படி, அதை எப்படி எதிர்கொள்ளலாம், அதை எப்படி மேனேஜ் பண்ணியிருக்கலாம், இனிமேல் அந்த மாதிரி வந்தால் எப்படி மேனேஜ் பண்ணுறதுலாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ லெசனை படிக்காமல் போயிடாதீங்க. இதெல்லாம் வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? பேரிடர் நமக்கு அது கேட்டால் எழுதிக்கலாம் அப்படின்னு போகிறத விட நம்ம வாழ்க்கைக்கே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ தேர்வுகளில் கேட்கறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இதை பற்றின அவேர்னஸ் கண்டிப்பாக தேவை. சரிங்களா? அடுத்து சுற்றுச்சூழல் மாசுபடுதல் காரணங்களும் தடுப்பு முறைகளும். இது சிலபஸ் டாபிக். என்ன பாடங்கள் படிக்கணும் அப்படின்னா மனிதனும் சுற்றுச்சூழலும் 9ஆம் வகுப்பில் கொடுத்துருக்கூடிய மனிதனும் சுற்றுச்சூழலும் அப்படின்ற லெசன் படிக்கணும். அதே போல் 12ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய பேணத்தகுந்த மேம்பாடு அப்படின்ற லெசன் படிக்கணும். சரிங்களா? 12ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய பேணத்தகுந்த மேம்பாடு. ஸோ லெசன் நம்பர் 29 வரலையும் பார்த்தீங்கன்னா குரூப் 1, குரூப் 2, குரூப் 2 ப்ரிலிம்ஸ். சரிங்களா? ஸோ இதுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதன் பிறகு இருக்கலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமன் டாபிக்ஸ். சரிங்களா? உங்களுக்கு குரூப் 4க்கும் படிக்கலாம், இல்லை ஸ்டாட்டிக் ஜிகே மாதிரியான தகவல்கள் கொடுத்துருப்பாங்க. குரூப் 2, குரூப் 2லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாட்டிக் சம்மந்தமான தகவல்கள் இதுலேருந்து கேட்டு போகலாம். சரிங்களா? இந்த சிலபஸ் டாபிக் பார்த்தீங்கன்னா பூமியும் பேரண்டமும் சூரிய குடும்பம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரூப் 4 சிலபஸில் கொடுத்துருப்பாங்க. குரூப் 2, குரூப் 2ல இருக்காது. சரிங்களா? பூமியும் பேரண்டம் அப்படின்றது உங்களுக்கு பொதுவாக புவியியலில் வந்துடும். ஆனால் குரூப் 1, குரூப் 2, குரூப் 2 ப்ரிலிம்ஸ் பார்த்தீங்கன்னா இந்தியாவின் புவியியல் மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இது உலக புவியியலில் வந்துடும். பூமியும் பேரண்டமும் சூரிய குடும்பமும், பேரண்டம் மற்றும் சூரிய குடும்பம் படிக்கணும். இதெல்லாம் குரூப் 4 படிக்கணும். கண்டிப்பாக அந்த லெசன்ஸ் ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணிக்கோங்க. 6ஆம் வகுப்பு முதல் பருவம் சூரிய குடும்பமும் பூமியும். 11ஆம் வகுப்பு நிலப்பரப்பும் பெருங்கடல்களும். 6ஆம் வகுப்பு முதல் பருவம். அடுத்து பூமியின் உள்ளமைப்பு 7ஆம் வகுப்பு முதல் பருவம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பூமியும் பேரண்டமும் சூரிய குடும்பம். இந்த டாப்பிக்கில் இந்த லெசன்ஸ் எல்லாமே படிக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியமான லெசன்ஸ். அதுவும் குரூப் 4 வியோக்கு படிக்கிறவங்க இந்த லெசன்ஸில் எதுவுமே விட்டுறாதீங்க. சரிங்களா? பேரண்டம் மற்றும் சூரிய குடும்பம் பூமி, அதே போல் நிலப்பரப்பும் பெருங்கடல்களும், பூமியின் உள்ளமைப்பு. 6ஆம் வகுப்பு முதல் பருவம், 11ஆம் வகுப்பு, 6ஆம் வகுப்பு முதல் பருவம், 7ஆம் வகுப்பு. சரிங்களா? ஸோ இதுவரையும் படிச்சுன்னா 33 லெசன் முடிச்சிட்டோம். இன்னும் இருக்கக்கூடிய 2 லெசன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூனிட் 9லையும் கவர் ஆகும். அதாவது குரூப் 1, குரூப் 2, 2Aல வரக்கூடிய யூனிட் 9 டாப்பிக்கும் உங்களுக்கு கவர் ஆகும். அதே போல் புவியியல் சம்பந்தமான தகவலும் இதில் இருக்கும். சரிங்களா? இந்தியாவின் புவியியலுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், உலக புவியியலுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா இது தமிழ்நாட்டோட புவியியல். சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தமிழ்நாட்டினுடைய இயற்கை பிரிவுகள், மானுட புவியியல், இது ரெண்டுமே 10ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய பாடங்கள். நீ எந்த எக்ஸாம் படித்தாலும் இந்த பாடங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? எந்த எக்ஸாம் படித்தாலும் இதில் இருக்கக்கூடிய தகவல்களை விட்டுறாதீங்க. தமிழ்நாடு இயற்கை பிரிவுகள், தமிழ்நாடு மானுட புவியியல். சரிங்களா? 10ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய இந்த 2 பாடங்களும் தரவாக படிச்சுக்கோங்க, போதுமானது. சரிங்களா? இப்போ இது வரையும் எத்தனை பாடங்கள் பார்த்துருக்கோம்? லெசன் நம்பர் 1லேருந்து லெசன் நம்பர் 35 வரையும் பார்த்துருக்கோம். பார்ட் 1 வீடியோவில் லெசன் நம்பர் 17 வரையும் பார்த்தோம். பார்ட் 2 வீடியோவில் லெசன் நம்பர் 18லேருந்து லெசன் நம்பர் 35 வரையும் பார்த்துருக்கோம். இந்த 35 லெசனும் படிச்சினாவே உங்களுக்கு புவியியல் பகுதி முடிஞ்சுது. வேறு எதுவும் நீங்கள் படிக்க தேவையில்லை. கரண்ட் அஃபேர்ஸ் சம்மந்தமான தகவல்கள் வந்தால் அதை படிச்சுக்கோங்க. சரிங்களா? புவியியல் சம்மந்தமான கரண்ட் அஃபேர்ஸ் தான் படிச்சுக்கோங்க. மற்றபடி உங்களுக்கு ஸ்கூல் புக்கில் என்னென்ன பாடங்கள் சார் நான் படிக்கணும் புவியியலுக்கு அப்படிங்கன்னா இது மட்டும் படித்தா போதுமானது. ஏற்கனவே இந்த பாடங்கள்லாம் நான் படிச்சிட்டேன் அப்படின்னா டெஸ்ட்டு நிறைய எழுதி பாருங்கள். அதிகமான டீமில் குரூப் 2, குரூப் 2க்கான டெஸ்ட் பேட்சும் குரூப் 4க்கான டெஸ்ட் பேட்சும் அப்டேட் பண்ணியிருக்கோம். ஆப்பில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். வீடியோ கோர்ஸ் ஜாயின் பண்ணுறவங்க டீமை கான்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியமாக புத்தகம் வாங்கினதுக்கு உங்களுக்கு ஆஃபர்ஸ் இருக்கும். சரிங்களா? ரொம்ப ரொம்ப கம்மியான ஃபீஸில் உங்களுக்கு வீடியோ கோர்ஸ் டெஸ்ட் பேட்ச் இருக்கும், அதை யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? புக்ஸ் வாங்காதவங்க அதிகமான team.com வெப்சைட் போய்ட்டு நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். சயின்ஸில் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இது தமிழ் மீடியம்லேயும் இருக்குது, இங்கிலீஷ் மீடியம்லேயும் இருக்குது. அதே போல் யூனிட் 8 புக் இது தமிழ் மீடியமில் மட்டும்தான் அவைலபிள். பொது தமிழ் உங்களுக்கு தமிழ் தான். சரிங்களா? குரூப் 4க்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்து இந்த 5 புக்ஸ் ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஐஎன்எம், எக்கனாமிக்ஸ், ஜியாகிரஃபி இது தமிழ் மீடியம்லையும் இருக்குது, இங்கிலீஷ் மீடியம்லையும் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். நன்றியுடன் அதிகமான குழுமம் கட்டளை தவம் ஆற்றவும். நன்றி, வணக்கம்.